நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதின் சிறப்பை பற்றியாகும். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வெள்ளிக்கிழமையை அடைந்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த நாளில் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அந்த நாளில் தான் அல்லாஹ் அவருடைய உயிரையும் கைப்பற்றினான். அந்த நாளில் தான் சூர் ஊதப்படும், அந்த நாள் தான் கியாமத் வரும் என்று எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஸலவாத்துக்கள் எல்லாம் என் மீது காண்பிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி உங்களுக்கு காண்பிக்கப்படும் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா பூமிக்கு ஹராமாக்கி இருக்குகிறான் நபிமார்களை உடம்பை சாப்பிடுவதை. ஆகையினால் உங்களுடைய ஸலவாத்துக்கள் எல்லாம் இந்த வம்சத்தில் உள்ளவர், இந்த பேரில் உள்ளவர் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார்கள் நபியே என்று காண்பிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளில், வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பு இருக்க, அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் நோம்புடைய தினத்தில் நாம் அடைந்திருக்கிறோம், நோம்புடைய காலத்தில் அடைந்திருக்கிறோம். ஆகையினால் இந்த நாளில் நாம் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்வதின் பலன் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு 10 ஸலவாத்து சொல்லுகிறான். அல்லாஹ் அவருடைய 10 பாவத்தை மன்னிக்குகிறான். அல்லாஹ் அவருக்கு 10 தரஜாக்களை, அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, நபி மீது ஸலவாத்து சொல்வது நாம் மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹு தாலா நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறான். மலாயிக்காமார்கள் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வீர்களாக என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏவலாக நம்மளுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, ஸலவாத்து சொல்வதின் பல சிறப்புகள் இருக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய கபர்களை நீங்கள் பெருநாளுடைய தினமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், மாற்றமாக நீங்கள் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது, எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும் அந்த ஸலவாத்தை நான் அடைந்து கொள்வேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸலவாத்து சொல்லாமல் இருப்பதினால் மலாயிக்காமார்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். அந்த பதுவாவை யார் நபியுடைய பேரை கேட்டும் யார் நபி மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசம் அடையட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையான பகிலன், உண்மையான கஞ்சன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரத்தில் சொன்னார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான பகிலன், கஞ்சன் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸலவாத்து சொல்வதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கியாமத்துடைய நாளில் நாம் நெருக்கமாக இருக்க போகிறோம் என்பதையும் நாம் உள்ளத்தில் அனைவரும் பதிய வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஸலவாத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தியிருக்கிறார். தொழுகையில் யார் அத்தஹியாத்தில், கடைசி அத்தஹியாத்தில் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய தொழுகை கூடாது. அதே போன்று ஜனாசா தொழுகையில் யார் இரண்டாவது தக்பீரில் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய ஸலவாத், அந்த ஜனாசா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்றுதான் ஒருவர் துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய துஆ எவ்வளவு அழுது கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, ஆகையினால் நாம் ஸலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். நாம் ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் ஸலவாத்து சொல்வதாகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொன்னாலும்
நபி மீது ஸலவாத்து சொன்னவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். நீளமான துஆக்களும் இருக்கிறது. அத்தஹியாத்துக்கு பின்னால வரக்கூடிய அந்த நீளமான ஸலவாத்தும் இருக்கிறது. அதை நமக்கு ஓதுவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொன்னாலும் நபி மீது ஸலவாத்து சொன்னவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். ஆகையினால் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளை அதிகமாக ஸலவாத்து சொல்லி நபியுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.